ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு ஹர்ஷாக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, டெய்லி எதனா ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் செஞ்சு தர்றேன். ஒரு முட்டை கம்பல்சரி குடுக்கணும் அப்படின்றது நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அவனுக்கு டெய்லியும் ஒரு முட்டை போட்டு எதனா ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணி அவனுக்கு மிக்ஸ் பண்ணி குடுத்துறேன் ரைஸ்ல நானு. அந்த வகையில இன்னைக்கு வந்து கேப்சிகம் தான் குடுக்க போறேன். ஸோ ஒன்னும் இல்ல, எந்து வந்து சிம்பிள் ரெசிபி தான். அவன் குழந்தை அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பைசியா மட்டும் நான் செய்ய மாட்டேன். இந்த ரைஸ் நீங்க சின்ன பசங்களுக்கு குடுத்தீங்கன்னா கூட கேப்சிகம் பிடிக்காத பசங்க கூட அழகா சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வந்து சாதாரணமா மிளகாத்தூள்லாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் மட்டும் போடாம கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் மஞ்சத்தூள் மட்டும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கினா போதும், மசாலான்ற பேர்ல. மத்தபடி காரத்துக்கு லைட்டா சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. மத்தபடி வேற எதுவும் வேண்டாம், காரத்துக்குன்னு எதுவுமே போடாதீங்க. நான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, லைட்டா எண்ணெய் ஊத்தி அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதுல வந்து குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி கார்லிக் ஆட் பண்ணிடுவேன். அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு துண்டுன்னு ஆட் பண்ணிட்டு, அது கூடவே நம்ம என்ன வெஜிடபிள் ஆட் பண்றோமோ, நமக்கு தேவைன்னு வச்சிருக்கோமோ அதெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிள் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, வெங்காயமும் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் அதுல ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளவுதான், கொஞ்சோண்டு கரம் மசாலா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் சரி பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கேப்சிகம் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பசங்க கண்டிப்பா இந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க கேப்சிகம் மட்டும். பசங்களுக்கு எதனா பிடிக்கலனா அதை அப்படியே கொடுக்காம விட்டுறாதீங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அவாய்டே பண்ணக்கூடாது, அவங்க பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னாவே. தென் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன் தான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் நானு. லைட்டா சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இது வேற சூடு ஆறிடுச்சான்னு சொல்லிட்டு 2 எடுத்து வாயில போட்டுங்க அவன் எதிரில. அதுக்கு அவன்ல இது என் மேம் கிட்டே நான் சொல்றேன் அப்படின்னா, என்னடா சொல்ல போற அப்படின்னா, என் அம்மா எனக்கு பூவே தர மாட்டேன்றா, மொத்தமே அவளே சாப்பிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானாமா. மேம விட்டு என்ன அடிக்க வைப்பானாமா. கொழுப்பு பாருங்க சின்னதா இருந்துன்னு. நீங்க இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணீங்க உங்க வீட்ல?